கடந்த ஆண்டு சிவகங்கை மாவட்டம் அருகே மடப்புரத்தில் இருக்கும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்தவரின் நகை காணாமல் போனதானது. இதனையடுத்து அந்த கோயிலின் காவலாளியான அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அப்போது விஜய் இந்த சம்பவத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களிடம் கவனம் பெற்றார். இந்த நிலையில்தான் அதே போன்ற ஒரு சம்பவம் முதல்வரின் விஜய் ஆட்சியில் தற்போது நடந்திருக்கிறது. ஆனாலும் அரசு தரப்பில் இருந்து பெரும் மௌனம் காத்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சபரிவர்மன் மாற்றுத்திறனாளியான இவர் குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்றதாக கடந்த 9ஆம் தேதி போலீசார் இவரிடமிருந்து குட்காவை பறிமுதல் செய்து சபரிவர்மனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று சிறையில் இருக்கும் அறையில் சபரிவர்மன் இறந்து கிடந்ததாக சிறை காவலர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன் குவிந்தனர். சபரிவர்மனுக்கு எந்த நோயும் இல்லை என்றும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சபரிவர்மனை 10ஆம் தேதி தாங்கள் நேரில் பார்த்தோம் என்றும் அப்போது அவரை போலீசார் பலமாக தாக்கியுள்ளதாகவும் அவருக்கு எந்தவித நோய் பாதிப்பும் கிடையாது எனவும் உறவினர்கள் குற்றஞ்சாட்டினர். அவரை ஜாமீனில் எடுக்க ஏற்பாடு செய்து வந்தோம். போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்த பிறகே அவர் இறந்த செய்தி தெரிய வந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். நாகர்கோவில் சிறைக்கு முன்பாக தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தில் சபரிவர்மன் ஆரோக்கியத்துடன் அமர்ந்திருக்கும் வீடியோ காட்சி வெளியாகிய நிலையில் சில மணி நேரங்களில் சிறையில் இறந்து போனார், லாக்அப் மரணம் தானே இது என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு தரப்பில் இருந்து எந்த தகவலும் வெளியிடவில்லை. மேலும் கடந்த ஆட்சியில் அஜித்குமார் காவல் நிலைய மரணத்தின் போது விஜய் ஆர்ப்பாட்டம் செய்து ஸ்டாலின் அவர்களின் வாயில் இருந்து வரும் சாரி சொன்னால் மட்டும் போதுமா என்றெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் தற்போது தனது ஆட்சியில் நடந்திருக்கும் இந்த ஒரு சம்பவம் குறித்து எந்த தகவலும் பெரிதுபடுத்தாமல் போலீசார் மூலம் அவரது உறவினர்களை கட்டுப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி தற்போது வெளியாகி முதல்வரின் ஆட்சி மீது கேள்விகள் எழுந்துள்ளது. மேலும் திமுக ஆட்சியில் தொடர்ந்ததுதான் தற்போதும் இந்த ஆட்சியிலும் தொடர்வதாகவும் இதுதான் விஜய் கொடுக்கும் மாற்றமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது.